கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி அனைவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இனிய துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்களை வரவேற்போம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க. அழகான கதைகளோடு அழகான ஆவிக்குரிய பாடங்களோடு நம்ம இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நம்ம அநேக ஆவிக்குரிய தியானங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம ஒரு கதையோடு இந்த நாளின் இனிய துவக்கத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஜோசப், என்ன கதை சொல்ல போகிறீங்க இனிய துவக்கம் நிகழ்ச்சியில்? இன்னைக்கு ஒரு டோன்ட் கிவ் அப்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். டோன்ட் கிவ் அப் அப்படின்னு கதை சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். அது வந்து ஒரு ஆள் பேர் ரோட்னி ஒரு கதை, ரியல் இன்சிடெண்ட்டான்னு தெரில. இந்த கதை வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா வில்லேஜில் நடக்கிற கதை. இந்த கிராமத்தில் இந்த கதை என்ன தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ராட்னின்னு பிறந்திருக்காரு ஒருத்தர். அது 23 years ஆச்சு. ஒரு ஃபார்ம் வில்லேஜ். அப்போது அந்த மாதத்தில் தண்ணியே வரல, சுத்தமாக தண்ணி வரல, மழையே பெய்யல. அந்த இது வேறு ரொம்ப தூரமாக இருக்குது, வேறு ரொம்ப தூரமாக இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டு வர முடியாது அவங்களால, கால் வலிச்சிரும் அதனால். அதனால் ரொம்ப தூரம் போக முடியாதுனால ட்ராட்ஸு எல்லாம் செடிலாம் மரம்லாம் காஞ்சிடுச்சு, கிளாஸ்லாம் காஞ்சிடுச்சு, ட்ராட்ஸ்லாம் வந்துடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு ரொம்ப. அப்புறம் அவங்க வில்லேஜஸ் இன்னொருத்தரை மீட் பண்ண போது ராணி சொல்கிறாங்க, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைகள் நம்ம ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, டேல்ஸ் சொல்லுவாங்கள்ல, டேல்ஸ்னால் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்கள்ல. நம்ம கிராமத்தில் கீழே வந்து ஒரு ஃப்ளோ வருதுல, வாட்டர் ஃப்ளோ வருதுல, அதை கிணறு தோண்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு கிணறு தோண்டலாம் பார்க்கலாம், நல்ல இடம்னு எல்லாருமே தோண்டுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கிவ் அப் பண்ணிடுறாங்க, இவ்வளோ தோங்க முடியாது அவங்க, அவ்வளோதான், தண்ணி வராதுனால. ஆமாம், நம்ம வாழ்க்கையை முடியுது, தண்ணி நம்ம தாங்க தான் இருக்கணும், நம்ம இறந்து போக போகிறோன்னு. ஆனால் ராட்னி மட்டும் கவலையே படாமல் டோன்ட் கிவ் அப்னு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணாத, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், நீ சீக்கிரமாகவே செத்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்னி மட்டும் கேட்காம தோணும். ஒரு வீட்டு டைம் அவனும் கிவ் அப் பண்ணுற மாதிரி போனான். அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணாமல் தோண்டி பார்த்தான், ஒரு தடவை 2-3 தடவை, எல்லோரும் தோண்டி பார்த்தான் 7 தடவை. அப்போது வந்து தண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், செம்மையான ஃப்ளோ, தண்ணி வாட்டர் அப்படியே செம்மையான ஃப்ளோ வருது, வாட்டர் ஃப்ளோ. அதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு அவன் ஒரு செயலால் அந்த ஹோல் வில்லேஜே காப்பாற்றப்பட்டிருக்கு. டோன்ட் கிவ் அப்னு சொல்ல வரேன். அவனுடைய முயற்சினால அந்த கிராமமே காப்பாற்றப்பட்டது இல்லையா? அந்த தண்ணி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னீங்களே, என்ன கருத்து இதுல இருந்து சொல்ல வரீங்க? டோன்ட் கிவ் அப். நம்ம எப்போவுமே இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி வந்து நம்ம எப்போவுமே கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும், அதான் இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி. முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்முடைய செயலை ராட்னி மாதிரி நம்மளும் செய்யணும். ஆண்டவர் மாதிரியும் சொன்ன பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு வசனம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பிலிப்பியர் 4:13 எடுத்து. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு எதுவுமே நடக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணணும்? முயற்சியை கைவிடாமல் நம்ம செய்யணும். ஏன்னா யார் நம்மளை பலப்படுத்துகிறா? ஏசப்பா பலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை அழகாக சொல்லுதில்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? தோண்டிக்கிட்டே இருக்கணும், நம்முடைய செயலை நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் எனக்கு ஞாபகம் வருது. ஜோசப் சொன்ன உடனே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு வந்தது. அந்த ப்ராஜெக்ட் நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சுட்டேன்னா அது என்னால் முடிக்க முடியல. இல்லை, ஜபத்தோடு அந்த ப்ராஜெக்டை முடித்து அதை ரன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆட்டோமேஷன் முடிச்சிட்டேன்.
முடிச்சுட்டு நான் வந்து சரி ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக நம்ம உட்காந்து அந்த கோடிங் எழுதி நம்ம அதை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மானிட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். நான் போயிட்டு பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறவங்க என் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் கோடிங் எல்லாமே போயிடுச்சு, நான் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. நாளைக்கு நான் வந்து அதை ரன் பண்ணி காட்டணும், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு இதில் இருக்கும்போது, அவ்வளோதான் உன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி முட்டாள்தனமாக ஆஃப் பண்ணாமல் போயிட்டியே, சேவ் பண்ணாமல் போயிட்டியேன்னு சொல்லி எல்லோரும் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் என்னோட நிலைமை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் எப்படியாவது நான் இதை முடிக்கணும்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல் நைட்டு ஜெபம் பண்ணி ஜெபத்தோட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு ஒரு முயற்சியோட 1 மாதம் ஃபுல்லாக பண்ண ப்ராஜெக்ட், 1 மாதம் ஃபுல்லாக பண்ண ப்ராஜெக்ட் ஜெபம் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக திரும்ப நைட்டு ஃபுல்லாக கோடிங் எழுதி காலையில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தாங்க. ஒருவேளை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தா என் மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னைய திட்டி தீர்த்துருப்பாங்க இல்லையா, உன்னுடைய வேலையே போச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது, விட்டுறவே கூடாது நம்பிக்கையை. டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொன்னீங்களே ஜோசப், நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது. உன்னால் முடியாது, நீ தான் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்க முடியாது, நீலாம் பாஸே ஆக முடியாது சொன்னால் கூட என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும். முயற்சி ஆண்டவர் என்ன செய்வாங்க, பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அந்த ரோட்னி மாதிரி நம்ம டோன்ட் கிவ் அப் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாங்க. நல்ல கருத்தை கேட்டோம். தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்களை படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் ஜோசப் அழகான ஒரு கதை சொன்னார். ரோட்னியை பற்றி ஒரு அழகான கதை சொன்னார். எப்படி முயற்சியை கைவிடாமல் நம்ம இருந்தோன்னா அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நல்ல வசனம் கூட சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஏதோ 1 2 இல்லை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு. அந்த வசனத்தோடு நம்ம இந்த இனிய துவக்க நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எதை குறித்து நாம் படிக்க போகிறோம்? நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் வந்து சாட்சியுள்ள ஜீவியத்தால் மற்றவர்களை ரட்சித்தவர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டவரை வெளிக்காட்டினவங்க, ஆண்டவருடைய மகிமையை வெளிக்காட்டினவங்க சாட்சியுள்ள ஜீவியத்தால். இன்றைக்கி வந்து நம்ம தானியலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியலை பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க சிறைப்பிடித்து கொண்டு வராங்க. அந்த தேசத்துலேயும் வேற ஒரு தேசத்தில் அவங்க அடிமையாக இருக்கிற டைமும் ஆண்டவரை அவங்க எப்படி மகிமைப்படுத்தினாங்க தங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தால் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது வந்து நம்மளுக்கு சட்ட திட்டங்கள்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் நம்ம ப்ரேயர்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் சட்ட திட்டங்கள் வந்தபொழுதும் தானியல் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தானியல் வந்து எப்பொழுதும் ஆண்டவரை தேடுறதுனால ஆண்டவர் வந்து அவங்களோட எப்பவும் பேசிகிட்டே இருந்தாங்க. நம்ம ஆண்டவரோடு எப்போவுமே இருந்தோன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் அவங்க, தானியல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தோட அர்த்தம் தெரியல. அவர் கேட்கும் போது தானியலுக்குள்ளே இருக்க ஆண்டவர் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தின உடனே அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து தானியலை குறித்து தானியலுடைய தெய்வமே உண்மையான தேவன் என்று அவர் சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். தானியல் 2:47. ராஜா தானியலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். ஆண்டவர் சொல்கிறாங்க, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்கே தானியல் வந்து தேவனே தேவன் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
அது வந்து ஒரு ராஜாவுடைய வாயிலிருந்து இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்துக்கும் ஒரு ராஜா, ஒரு கிங்கு, ஒரு தேவன் அப்படின்னா உங்கள் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறோமா இருக்கிறார் என்றார். நம்ம 48 வாசிக்கும் போதும் தானியேலை வந்து அவங்க ஆசீர்வதித்து மிகவும் பெரியவங்களாக அதில் ஆக்குறாங்க பார்க்கலாம். ராஜாவுக்கு அடுத்தபடியாக தானியேலை வைக்கிறத பார்க்கலாம். ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் நம்ம வாழும்போது நம்ம உயர்த்தப்படுறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, உயர்த்தி வைக்கிறாங்க. எப்போவுமே ஆண்டவரை தேடுறவங்களா வந்து பின்னுக்கே போக மாட்டாங்க. உயர உயர ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை தாழ்த்துகிற தேவன் அல்ல. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை % ஆண்டவருக்கு வச்சுருக்கோம். ஒரு ஜெபிக்கிறதாகட்டும், எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இப்போ தானியேலில் பார்த்திங்கன்னா காலையில், மதியானம், நைட்டு 3 வேளையும் என்ன பண்ணுறாங்க, அந்தி சந்தி மதியான வேளையில் ஜெபம் பண்ணாங்க. இப்போது இருக்க ப்ரேயர் லைஃப் நம்மளுக்கு அப்படி இருக்கா, நம்ம யோசித்து பார்க்கணும். தரியு ராஜா காலத்தில் வந்து 3 வேளை ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த தானியேலுக்கு அந்த ஜெபத்துக்கு கூட ஒரு போராட்டம் வருது, ஜெபிக்க முடியாதபடிக்கு. அந்த போராட்டத்துலேயும் தானியேல் என்ன பண்ணுறாங்க, சட்டத்திட்டங்கள் மாறினாலும் 3 வேளையும் என்ன பண்ணுறாங்க, பலகனி வழியாக ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம். அதுலேயும் சாட்சியுள்ள ஜீவியத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த கெபியில் தள்ளப்பட்ட போதிலும் சிங்கங்கள் வாய்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அடைத்து போட்டாங்க. அப்பொழுது ராஜா தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். தானியேல் 6:25-26 நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6:25-26. பின்பு ராஜாவையே தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எப்படி ஒரு ராஜாவால் அந்த சட்டமே என்ன பண்ணுது, தீட்டப்படுகிறது. தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. இப்போ வந்து இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து நம்மளுடைய செய்கையினால கொண்டு வரப்படுமா அப்படின்னு யோசிச்சு, அப்படி கொண்டு வரப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருக்கு மட்டும்தான் எல்லாருமே நடுங்கி பயப்படணும், வேறு தெய்வத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு சட்டங்கள் கொண்டு படுற அளவுக்கு அவருடைய ஜப வாழ்க்கை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு ராஜாவே அவருடைய சட்டத்தை மாற்றுற அளவுக்கு வந்து தானியேலுடைய ஜெபம் வந்து ஜெயமாக இருந்தது. அந்த 28வது வசனம் நம்ம வாசிக்கும் போது கூட, தரியு ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு பார்க்கலாம். ஜெயமாக இருந்தது. அது காரணமே அவங்க ஆண்டவரை தேடிக்கிட்டாங்க, ஆண்டவரை அண்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியம் ஜெபமாக இருந்தது. எப்பொழுதுமே ஜெபத்தில் அவங்க தரித்திருந்ததை நம்ம பார்க்கலாம். நேரம் கிடைச்சாலும் சரி, நேரம் கிடைக்கலனாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, நான் என்ன நேரத்தில் ஆண்டவரை பலகனி வழியாக தேடுவனோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. பல தேசத்தார்களுக்கும் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறார், தரியு ராஜா எழுதி அனுப்புகிறாங்க. தானியேலின் தெய்வமே அவருக்கு, அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நடுங்கி பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படி இயக்கப்படணும், அப்படி சட்டங்கள் வரணும் எல்லாருமே ரொம்ப ஆவலாக நினைக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் சாட்சியின் ஜீவியம் இருக்குதான்னு யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய ஜபங்கள் அவ்வளோ வல்லமையானதாக இருக்கணும். நம்ம உலகத்துக்காக ஆண்டவருடைய நேரத்தை கொடுக்கறதை காட்டிலும் ஆண்டவருக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து விரும்புகிற காரியம். அதிக நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது நம்ம இன்னும் சாட்சியாக ஆண்டவருக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அமேன் அமேன். நல்ல ஒரு தியானம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். சாட்சியின் ஜீவியத்தை குறித்து தானியேல் வந்து எப்படி இருந்தார். அவருக்கு ஒன்றும் பெரிய இதில் ஒரு சட்டம் ஏற்றப்படும் பொழுது, இப்போ இந்த தேசத்தில் ஒரு சட்டம் ஏற்றப்படும்னா நம்ம அந்த சட்டத்தை பின்பற்றணும், நம்ம இருக்கக்கூடிய தேசத்தில் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு, அதனால் நம்ம அந்த சட்டத்தை ஏற்றிட்டு போயிடலாம், ஆனால் கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு தானியேல் ஸ்கிப் பண்ணிட்டு போல, என் தேவன் தான், நான் அப்படி தான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு இருந்ததுனால அந்த தேசம் மட்டும் இல்லை எல்லா தேசத்துக்கும் கடிதம் எழுதுறாரு, இவருடைய தெய்வத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கணும்னு சொல்கிற அளவுக்கு சாட்சியாக நம்ம
வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்க நிகழ்ச்சியில் தானியேலுடைய சாட்சியை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி சாட்சியின் ஜீவியத்தால் தானியேல் ஒரு தேசத்துக்கு மட்டும் இல்லை, பல தேசங்களுக்கு ஆண்டவரை சாட்சியாக நிலை நிறுத்தினார்னு பார்க்குறோம். தொடர்ந்து சொல்லுங்கள் அவருடைய சாட்சியை குறித்து. ஏசாயா 43 ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீங்களே எனக்கு சாட்சிகள் அப்படின்னு நம்மளை எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க. தானியேல் வந்து அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க, சிறந்த அதுக்கு உதாரணமாக இருக்கிறார். ஆமாம், அவங்க தானியேலுக்குள்ளேருந்து ஆண்டவர் எப்படி வல்லமையாக பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்க்குறாங்க. நேபுகாத்நேச்சாரும் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. அதே மாதிரி தரியு ராஜாவும் சொல்கிறாங்க. தரியு ராஜாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தேவன் தான் ஒரு சிறந்த தேவன், இந்த தேவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கவும் கூடாது, யாருக்கு நீங்கள் நடுங்கி பயப்பட தேவையில்ல, இந்த தேவனுக்கு தான் நடுங்கி பயப்படணும் அப்படின்னு சட்டமே அவங்க போடுறத நம்ம பார்க்கலாம். பெல்சாத்சார் காலத்துலேயும் ஒரு வசனம் சொல்லப்பட்டது. தானியேல் 5:14 வசனத்தில், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்னு பெல்சாத்சார் சொல்கிறாரு. அப்படின்னா தானியேல் கிட்ட ஒரு விசேஷித்த ஆவி இருக்குப்பா, அவர் வந்து இந்த மாதிரி விசேஷித்தவராக இருக்கிறாரு, நிறைய வல்லமை அவருக்குள்ளே இருக்குது, விசேஷித்த ஆவியும் ஞானமும் அவருக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர்கிட்டே வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த இடம் ஃபுல்லாக பரவி இருக்குது, அரண்மனை ஃபுல்லாகவும் சரி, தேசங்கள்லேயே தானியேல் வந்து ஒரு விசேஷித்தவர், அவருக்குள்ளே இருக்கிற ஆவி ஒரு தேவர்களின் ஆவி, அவர் ஒரு தேவன் தான் சிறந்த தேவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விசேஷித்த மனுஷனாக ஆண்டவரை வெளிக்காட்டினதை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவர் சாட்சியுள்ள ஜீவியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அந்த தேசத்திலே. அந்த ராஜாவே சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை உயர்த்தி காட்டியிருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு அவருடைய சொந்த தேசமாக இருந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இது வந்து இன்னொரு தேசம், அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமே. வேறு ஒரு அந்நிய புற மத தேசத்தில் இருந்து தேவன் நம்முடைய எங்கள் தேவன் தாயா உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னா நாமும் அப்படி வாழணும் அப்படின்ற ஒரு பாடத்தையும் ஆவிக்குரிய பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்து. எப்படி நாமளும் தானியேல் மாதிரி இருக்கணும், இல்லை அவரை மாதிரி ஜெபிக்கணும், அவரை மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும், ஆண்டவரே எனக்கு இதை சொல்லி கொடுங்க, இதை நான் மற்றவங்க முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்னு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டு தெரிந்து அதை வெளிப்படுத்தின மாதிரி நாமளும் ஆண்டவரை சாட்சியாக வச்சு நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்கிறோம். நல்ல அழகான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் வந்து வாக்குத்தத்தம், அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். அநேக வேளைகளில் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியும் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அந்த ராஜா வந்து ஒரு அமைச்சருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கட்டளை கொடுத்தாராம். என்ன அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கும் போது என்னை வந்து சோகமாக்கணும், நான் சோகமாக இருக்கும் போது என்னை வந்து என்ன பண்ணணும், சந்தோஷமாக்கணும், அப்படி ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டளை கொடுத்தாராம். ஜோசப், அப்படி ஒரு கட்டளை கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாரும் முழிக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அப்போது ஒரே ஒரு அமைச்சர் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை கொண்டு வந்து அந்த பொருளை அப்படியே மறைவாக கொண்டு வந்து ராஜா கொடுத்தாராம். அந்த ராஜா அதை வாங்கி போட்டுக்கிட்டார். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மோதிரம். அந்த மோதிரத்தில் வந்து அவர் எழுதியிருந்தாராம், இதுவும் கடந்து செல்லும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். இதுவும் கடந்து செல்லும். அப்படி அந்த மோதிரத்தை அவர் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தார்னா என்ன ஆகிடும், ஐயோ இந்த சந்தோஷம் போகுதா அப்படின்னு சொல்லி சோகமாயிடுவாராம். சோகமாக இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்த்தா இதுவும் கடந்து செல்லும், சோகம் போயிடும், சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உற்சாகமாயிடுவாராம். அப்படி ஒரு காரியத்தை, ஒரு கதையை நான் படித்தேன். ஆனால் நம்முடைய வேதாகமம் அப்படி கிடையாது. எப்போவுமே நம்மளை உற்சாகப்படுத்துறது தான் நம்முடைய வேதாகமம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்தமும் அப்படி தான் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். என்ன அப்படின்னா பிலிப்பியர் 4:4 அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லுது.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பவும் சந்தோஷமா இருங்கப்பா, எப்பவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஏன் எப்படி நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? துன்பம் வரும்போது, சோகமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். ஏன்னா என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் இது எல்லாத்தையும் கடந்து வர செய்வார். இது விட்டால் அடுத்து எனக்கு நல்ல காரியங்களை வாய்க்க செய்வார் ஆண்டவர், எனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகிறது சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். அதே போல் எனக்கு ஆண்டவர் எல்லாமே நன்மையானதாக தான் தருவார், நன்மையாக தான் என்ன ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னு நினச்சோன்னா என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். என் வாழ்க்கையை நான் தான் நடத்துகிறேன்னு நினச்சோன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்டவர் என் வாழ்க்கையை நடத்துகிறாரியா அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக நம்ம எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சோகமான வேலையினாக இருந்தாலும் சரி, உற்சாகமான நாளாக இருந்தாலும் சரி, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? இன்னொரு தடவையும் சொல்றாரு சந்தோஷமா இருங்க. அவன் மறந்துடுவோன்று தான் இன்னொரு தடவையும் சொல்றாரு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேருக்கும் நமக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பலத்தை கொண்டு எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய முடியும்னு நாங்கள் முயற்சியை கைவிடாமல் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தானியேலை போல் நாங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சாட்சியாக உங்களை குறித்து சாட்சியாக நாங்கள் இருக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை சொன்னவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் இருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நல்ல கதைகளை கேட்டோம், நல்ல தியானத்தை பார்த்தோம், நல்ல ஆவிக்குரிய வசனங்களை நம்ம படிப்பினைகளை கற்றுக்கொண்டோம். நிச்சயமாய் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இனிய துவக்கமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.